சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். தமிழ் ஸ்டார் டிவி சேலம் இந்த சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 2026 வரக்கூடிய வருடம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும், இந்த வருடமாவது நம்மளுக்கு யோகங்கள் கிடைக்காதா அப்படின்னு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்காக இந்த பதிவு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதம்தான். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சியும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்குறத நம்ம சொல்ல முடியும். ஆனால் நம்மளுடைய போதாத நேரம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் இந்த வருடம் 2026 ஜனவரி மாதத்துலையாவது இனிமே சரியாவாதா அப்படின்னு ஆசைகள் இருக்கக்கூடிய தருணம் நம்மளுக்கு உண்டு. அப்போ பொதுவாகவே இந்த 2026 எல்லா ராசிக்குமே யோகம்தான். எல்லா ராசிக்காரங்களுக்கும் யோக நிலை தான் சொல்லுவேன். ரிஷபராசி, ரிஷபராசியோடைய அதிபதி சுக்கிர பகவான். அழகா, அறிவா, அன்பா, பண்பா, அற்புதமாக பேசக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்தி வாழ்க்கையை செம்மையாக வாழக்கூடிய தருணம் உண்டு. 2026 வருங்காலங்கள் உங்களுக்கு யோகம்தான். ராசிக்கு பக்கத்து வீட்டில் தான், மிதுன ராசியில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனால நீங்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீங்க. ஒரு டாக்டரேட் ஆகக்கூடிய ஒரு தருணம் உண்டு. வெளிநாடு, மேலை நாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான ஒரு தருணங்கள் உங்களுக்கு உண்டு. தாய் தகப்பனுடைய அனுகிரகத்தில் உங்கள் வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026க்கு முன்ன வரைக்கும் கொடூர குணம், கோப குணம், பழி வாங்குகிற குணம். ஏன்னா நீங்கள் ஏமாந்திருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையை ஏமாத்திருப்பாங்க. உங்கள் குடும்பத்துக்கோ உங்கள் தாய் தகப்பனுக்கோ உங்கள் தாய் தகப்பன் செய்யக்கூடிய வேலையில் கூட சூனியம் பண்ணக்கூடிய அளவுக்கு வியாபார நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கோம் ரிஷபராசி அன்பர்களுடைய குடும்பத்துக்கு. இதோடைய டென்ஷனே, டிப்ரெஷனே உங்களை படிக்க விடாமல் கஷ்டத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும். ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நாகத்துடைய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் நாளைக்கு உண்டு. உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்க வேண்டிய நாகங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். கால தாமதமாக தான் நீங்கள் திருமணம் பண்ணணும். ஒரு 25-27 வயசில் தான் நீங்கள் திருமண ஏற்பாடையே பண்ணணும். ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணம் சொல்லக்கூடிய சடங்கில் ரிஷபராசி அன்பர்கள். ஆனால் இப்போ குரு பகவானுடைய பலம் இருக்கிறனால நீங்கள் தாராளமாக கல்யாணம் காட்சிகள் பண்ணக்கூடிய தருணத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2026 வருங்காலங்கள் யோகம்தான். நல்ல உத்தியோகம், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம். ரிஷபராசி அன்பர்கள் 40 வயசுக்கு மேலே இமாலய சாதனை, ஏசி காற்று கீழே இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணமோ, விற்காத பொருளை விற்கக்கூடிய ஒரு தருணமோ உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. ரிஷபராசிக்காரங்க தொட்டது எல்லாமே விளங்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரங்க பொதுவாக கொஞ்சம் கோபக்காரங்க தான், ஆனால் குணமுள்ள கோபக்காரங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன தெரியுதோ, என்ன தேவையோ அதை பற்றி மட்டும்தான் அவங்க சிந்தனை பண்ணுவாங்க. எதிரிகளும் இன்னல் கொடுக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருப்பாங்க. கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க. வர 2026 6, 8, 10, 12 துர்ஸ்தானம். 10ஆம் இடத்துல ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறாரு. உங்கள் வேலைக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய தருணத்தில் உண்டு பண்ணுவார். கோபத்தினால குணத்தை இழப்பீங்க, ஆத்திரத்தினால அன்பை இழப்பீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க,
இந்த கோபத்தில் ஒருத்தனை கொலை கூட பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய வெறி உங்களுக்கு நிறையா இருக்கும். கொடூர குணம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இல்லை, உங்களுடைய முன்னோர்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ செஞ்ச செய்வினையை நீங்கள் தான் இப்போ உடம்புல போட்டு வச்சுருப்பீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு பகவான் உங்களுக்கு பலன் கொடுக்கலை, நஷ்டத்தையும் டிப்ரெஷனையும் தேவையில்லாத இடையூறுலையும் கொடுக்கார். உங்கள் வீட்டை அருகாமையில் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு நாகங்கள் பின்னி இருக்கிற கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் அப்பாவுடைய அப்பாவை நீங்கள் போய் நினைங்க. உங்கள் வீட்டு குலதெய்வத்தை நினைங்க. இவங்களை நீங்கள் முறையாக வழிபாட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு தலைமுடி மட்டும்தான் கொட்டும். இது விதி. மற்றபடி எந்த ஒரு குறையும் வராது. இப்படி முறையான வழிபாடுகள் பண்ணால் உடம்புல ஒரு சர்ஜரி கூட வராது. கல்யாணம் ஆன குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கான ஒரு நேரங்காலங்கள் 2026 இருக்குது. உங்களுடைய தாய் தகப்பன் நிலம் சொத்து பத்து வாங்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தருணம் உண்டு. காரு வண்டி பங்களா வாங்கக்கூடிய நேரங்காலங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவியோட அனுசரித்து அற்புதமாக வாழக்கூடிய நேரங்காலங்களும் இந்த 2026 உண்டு. ஜாதகம் உல்டாவாக போயிருந்தா உங்களுக்கு 2 தாரம். கோபத்தினால தான் தாரம் 2 தாரமாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்ட கால வயசு ஒரு 25, 27, 30 வயசு வரைக்கும் நாகதோஷம் இருக்கும். திருமணம் சொல்லக்கூடிய சடங்கை பண்ணும்போது முறையாக கோயிலில் வச்சு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும். ரிஷபராசி அன்பர்கள் கோயிலில் தான் கல்யாணம் பண்ணணும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒரு கணக்கே இருக்குது. ரிஷபராசிக்கார ஆண்களை யாரும் கெட்ட மாட்டாங்க. ஏன்னா கோபக்காரங்க இல்லையா, ஆனால் குணமுள்ள கோபக்காரங்க தான். அதனால் கல்யாணம் சொல்லக்கூடிய சடங்கை கோயிலில் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும், குறையில்லாமல் இருப்பீங்க. இமாலய சாதனை அடையக்கூடிய அளவுக்கு உண்டான தருணம் உங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் இருக்குது. உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க. இப்படி முறையான பக்குவங்களை பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2026 எனக்கு இது வேணும், இது நடக்கணும், இது தேவை, இதெல்லாம் என்னுடைய ஆசைகள் சொல்லி எம்பெருமான வேண்டுங்க. எல்லாமே நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராவு காலத்தில் எம்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை நிலவக்கூடிய அளவுக்குண்டான அமைப்பை பிடிச்சிக்குங்க. எதிரிகளே இல்லாமல் ஒரு அமைப்பாக ஒரு சித்தரையோ மகானையோ தியானம் பண்ணிக்கிங்க. இப்படி முறையாக பண்ணிக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய 2026 உங்கள் பிரச்சனை எதுவும் வராது, உங்கள் கவலைகள் வராது. உங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. 20,000 ரூபா 15,000 ரூபா 30,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் அதை வச்சு குடும்பம் நடத்தக்கூடிய தருணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாசத்துக்கு அதிபதியானவங்க. ஆனால் அன்பால் மட்டும்தான் உங்களை அடக்கி ஆள முடியும். அதிகாரத்தில் யாருக்குமே தலைவணங்காத ஒரு ஜாதகம் ரிஷபராசி அன்பர்கள், ஆண்களும் பெண்களும். ரிஷபராசிக்கார உள்ள பெண்கள் தான் கவனமாகவே இருக்கணும். தன்னுடைய துணை, தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிறதுல முறையாக நல்ல ஒரு தன்மையை தேர்ந்தெடுங்க. அவசரப்பட்டு காதல் கீதல் பண்ணிங்கன்னா உங்கள் சாம்ராஜ்யம் இந்த வருஷம் சரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ராகு உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறாரு. வீணான இடையூறுகளை உண்டு பண்ணி விட்டுருவார். கவனம் தேவை. ரிஷபராசிக்கார அன்பர்கள் தன்னுடைய தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு முறையான அமைப்பில் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும். தானே ராஜா, தானே மந்திரி, தனக்கு நிகர் யாரும் இல்லை, தான் நான் சொல்லக்கூடிய ஆணவம் அகங்காரத்தில் குழந்தைங்க இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. உங்கள் தாய் தகப்பனுடைய கண்ணுக்கு முன்ன அவங்களுடைய அமைப்பில் இருக்கும்போதே நீங்கள் வாழ்க்கையை இழக்க பிடிச்சிடணும்.
இல்லைன்னா கஷ்டப்படக்கூடிய தருணங்கள் உண்டு. மேன்மை வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபாட்டு பண்ணிக்கிட்டு வாங்க, இல்லை வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய எல்ல தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க. 2026 உங்களுக்கு யோகந்தான் ஐயா. பயமே வேண்டாம். பயந்தாதான் நோய். பயப்படாமல் தான் செய்யக்கூடிய காரியத்தை தெளிவான அமைப்பில் முறையாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இலக்கை அடைஞ்சிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையுடைய தரத்தை மேம்பட்டு எம்பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரங்க சுக்கிர வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, வெள்ளிக்கிழமை புதன் சுக்கிர பகவானுடைய வழிபாடை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் நல்ல பலனை கொடுக்காரு. சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பாக்கிய சனியை கொடுக்குறாரு. கர்மக்காரகன் சனி பகவான் உங்கள் வாகத்தில் ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய கர்மக்காரகன் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் வந்திருக்காரு. இதுதான் தருணம். இந்த தருணத்தை பயன்படுத்திக்கணும். முறையான அமைப்புனா போதும். ராகு மட்டும்தான் உங்கள் ஜாதகத்தில் பலன் குன்றி இருக்குது. ராகு பகவானுக்கு தான் நீங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணுறீங்க, உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணுறீங்க. அதனால் எந்த குறையும் வராது. மேன்மை அடையக்கூடிய ராசியில் நம்பர் 1 கேட்டால் ரிஷபராசின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் ஜாக்பாட்டுன்னு கூட சொல்லலாம் இந்த 2026. ஆமாங்க, நல்ல வேலை கிடைச்சாலே ஜாக்பாட் தானே. ஒரு சொத்து ஒன்று வந்தாலும், மனைவி வேலையிலையோ ஏதோ ஒரு வழியில் ஒரு சொத்து வந்தாலும் ஜாக்பாட் தானே. இப்படி யோகங்கள் வரக்கூடிய தருணம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறையாவே இருக்குது. காற்றுள்ள போதே தூத்திக்கொள்னு சொல்லக்கூடிய தருணத்தில் தாயி தகப்பனுடைய அமைப்பில் நீங்கள் பிடிச்சிக்கணும். பொதுவாக நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன்னு ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராவு காலத்திலேயோ, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ, இல்லை ஒரு அமாவாசை திதியோ, இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு 21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு, அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்திற்கு எல்லாரும் குடிங்க. ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா, நஷ்டமா, தொந்தரவா, தொழிலில் போட்டியா, சூனியமா, செய்வினையா, என்ன இடையூறுள் இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன், துர்காக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளை பாருங்கள். உங்கள் மனக்குறை இல்லாமல் சூப்பராக சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியத்தோட எல்லாரும் 2026 வாழணும். சிவாய நம.